பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வாட்டர் பம்ப் தாங்க செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துகிட்டு மூடியோட சென்டரில் ஓட்டை போட்டுக்கிறேன். இப்போ இந்த மூடியோட உள் சைடில் டிசி மோட்டரை இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கியர் எடுத்து இந்த மோட்டரில் போட்டுக்கிறேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிறேன். இந்த மூடியில் இந்த பகுதி மட்டும் நமக்கு தேவை, அதனால் நான் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் 4 பீஸு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த கியரில் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் 4 பீஸும் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ இன்னொரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒட்டணும். நான் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓட்டை போட்டு இந்த பேனாவை கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் ஓட்டை போட்டுட்டேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த பேனாவை இதில் ஒட்டிக்கிறேன். நான் குளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஓட்டை போட்டு கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பேனாவை இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஒட்டும் போது கேப் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ண 2 பேனாவையும் இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மூடியை இதில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான வாட்டர் பம்ப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மோட்டருக்கு லைன் கொடுப்போம். நான் ஆல்ரெடி ஒரு வயரை மோட்டரில் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு வயரை இந்த மோட்டரில் டச் பண்ணுறேன். பாருங்கள், மோட்ரு ஓடுது. இப்போ இந்த வாட்டர் பம்பை தண்ணியில் வைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தண்ணியை பம்ப் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.